நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து கார்பன் இன்டு காம்பவுண்ட்ஸ். அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன், டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மைல்ஸ்டோனு, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷனில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நான் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் நான் மெட்டாலிக் எலமெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எலமெண்ட்னால் கார்பனு. ஆந்தோனிக் லவைசர் அப்படிங்கிறவர் தான் கார்பன் அப்படிங்கிற பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பனுங்கிற வேர்டு வந்து லத்தீன்லேருந்து எடுத்திருக்காங்க. லத்தீனில் கோல் அப்படிங்கிறது குறிக்கிறது வந்து கார்போ, அதிலிருந்து கார்பன்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கோல் உருவாவதற்கான மெயின் கான்செப்ட் வந்து கார்பன் தான். கோல் இஸ் எ ஃபாசில் ஃபியூல். ஃபாசில் ஃபியூலுக்கு தமிழில் என்னென்னா புதை வடிவ எரிபொருள். பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் அது மண்ணில் புதைப்பாங்களே, அதை புதைச்சதுக்கப்புறம் ஒரு பல வருஷம் கழித்து மக்குனதுக்கப்புறம் மக்குனதுலேருந்து எடுக்கிறது தான் கோல். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, நம்மளோட ஒவ்வொரு லைஃப்லையும் கார்பன் கண்டெயின் ஆகியிருக்கு. பிளான்ட்ஸு அனிமல்ஸ் அப்படிங்கிற எல்லாத்துலேயும் கார்பன் கண்டெயின் ஆகியிருக்கு. எர்த்து கிரஸ்ட்டை பொறுத்தவரை 0.032% கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம மினரல்ஸு, கனிமங்கள், பெட்ரோலியம், கோல், அட்மாஸ்பியர், வளிமண்டலமே எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 0.032% வந்து கார்பன் வந்து கண்டெயின் ஆகியிருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும், நம்ம லைஃப்பில் டெய்லியும் தெரியுதுன்னா, நம்ம லைஃப்பில் டெய்லியும் கார்பன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து நம்ம நேச்சரில் சேம் அமௌண்ட்டாகவே இருந்தாலும் நம்ம டெய்லி லைஃப்லையும் அத்தியாவசியமான கார்பன் வந்து தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ஆல் லிவிங் மேட்டர், உயிருள்ள பொருள் இல்லை மற்ற ஒரு காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கார்பன் வந்து நம்ம ஒரு லிவிங் மேட்டராக எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம தசையாக இருந்தாலும் சரி, போனாக இருந்தாலும் சரி, ஆர்கான்ஸாக இருந்தாலும் சரி, பிளட்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கார்பன் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நிறையா திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் கார்பன் கண்டெயின் ஆகி இருக்கிறதா தான் இருக்கும். பிளான்ட்ஸு அனிமல்ஸில் இருந்தும் சரி, பிளான்ட்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, கார்பன் இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழ முடியாது. ஸோ கார்பன் பற்றியே பார்க்க போகிற இந்த கெமிஸ்ட்ரியை வந்து லிவிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னும் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வந்து டிஸ்கவரி ஆஃப் மைல்ஸ்டோன். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்ஷியன்ட் டைம்ஸில் எப்பயுமே கார்பனை வந்து எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்பன் வந்து ஷார்ட்டு, சார்கோலாவோ கிராஃபைட்டாவோ இல்லை டைமண்டாவோ கார்பன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. ஆன்ஷியன்ட் பீப்புள்ஸை பண்டைய கால மக்களுக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னா, கார்பன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு. சேம் எலமெண்ட்டில் இருந்து உருவாக்கப்பட்ட டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான் ஷார்ட்டு, சார்கோலு, கிராஃபைட்டு, டைமண்டு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆகாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும், கார்பன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டு, அதிலிருந்து தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கெமிஸ்ட்ரியில். சயின்டிஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுறது என்னென்னா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் 1772 ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஆந்தோனி லவைசர் அப்படிங்கிறவர் தான் மற்ற நிறையா ஃபியூல்ஸ் கிட்ட இருந்து கெமிஸ்ட் அப்படின்னா வேதியியலாளர், கெமிஸ்ட் அப்படிங்க அவங்க சயின்டிஸ்ட்லாம் இருந்து, கெமிஸ்ட்னா வேதியியலாளர், ஓகேவா, மற்ற அதர்ஸ் கெமிஸ்ட்கிட்ட இருந்து மணியை கலெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஒரு டைமண்ட்டை வாங்கணும், அதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு டைமண்ட்டை வாங்கி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர், ஒரு ஜார் மாதிரியான ஒரு கண்ணாடி பொருளான கண்டெய்னரை வந்து அதுக்குள்ளே வந்து டைமண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதை டைமண்ட்டை வச்சுட்டு கிளாஸோட சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க டைமண்ட் வந்து சன்லைட் படுற மாதிரியான இடத்துல வைக்க போகிறாங்க.
சன்லைட் படுற மாதிரி வச்சு பூத கண்ணாடியையும் சன்ரைஸ் படுற மாதிரி அதுக்கு நேராக பூத கண்ணாடியையும் அந்த கண்டெய்னருக்கு வைக்கிற அந்த ஜாருக்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த பூத கண்ணாடி பட்டு அதில் க்ளோஸ்டு கிளாஸில் வந்து அந்த க்ளோஸ்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் வந்து இது எதிரொலிக்கணும். ஸோ சன்ரைஸ் படுற மாதிரி இப்போது ஒரு பூத கண்ணாடியை நான் வச்சுருக்கேன்னே வச்சுக்கோங்க. இப்போது அது என்ன ஆகும், அதை சூரிய ஒளி வந்து அதில் இருக்க சூரிய ஒளி வந்து அது மேலே பட்டு கிளாஸில் இருக்க டைமண்ட் வந்து அப்படியே பேர்ன் ஆகி டிஸப்பியர் ஆகிரும். ஆந்தோனி லவேசர் வந்து இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, கிளாஸில் இருந்த டைமண்ட்டை வச்சு அதை கிளாஸோட ஓவரால் வெயிட்டை வந்து ஆல்ரெடி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது இது பேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த இதில் வந்து அவர் ஏற்கனவே டைமண்ட்டு இருக்கும் போதே அவர் வந்து ஓவரால் வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது அதை எரிஞ்சு போனதுக்கப்புறமும் டிஸப்பியர் ஆனதுக்கப்புறமும் அதோட வெயிட்டை பார்க்குறப்போ டைமண்ட் இருந்தப்போ இருந்த வெயிட்டும் இப்போ இருக்க வெயிட்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏன் அது சேம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிளாஸ் ஜாரில் வந்து ஏற்கனவே வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து கண்டெயின் ஆகியிருக்கும். அதோட டைமண்ட்டு பேர்ன் ஆகி டிஸப்பியர் ஆகும்போது அதோட கலந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிரும். இது மூலமாக ஆந்தோனி லவேசர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, டைமண்ட்டும் சார்கோலும் சேம் எலமெண்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கார்பன் அப்படிங்கிறது ஒரே எலமெண்ட்டாக இருந்தாலும் டைமண்ட்டும் சார்கோலும் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா சயின்டிஸ்ட் வந்து கார்பன்கிறத எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். 1779 ஸ்வெதிஷ் சயின்டிஸ்ட் கார்லஸ் கீலி வந்து கிராஃபைட்டை பேர்ன் பண்ணி கார்பனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1796 வந்து இங்கிலீஷ் கெமிஸ்ட் சிம்ப்சன் 10 வந்து டைமண்ட் வந்து ஒரு பியூர் கார்பனு, அது வந்து கார்பனோட ஒரு காம்பவுண்ட் கிடையாது அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி டைமண்ட்டை பேர்ன் பண்ணி கார்பனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னொரு ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, டைமண்ட்டையும் சார்கோலையும் ஈக்குவல் வெயிட்டில் மெஷர் பண்ணி அதை பேர்ன் பண்ண அதே சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதையும் அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது சார்கோலையும் டைமண்ட்டையும் சார்கோலையும் ஈக்குவல் வெயிட்டில் மெஷர் பண்ணி அதை பேர்ன் பண்ணப்போ கிடைக்கிற அதே சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு முன்னாடி கிடைச்ச ஈக்குவல் வெயிட் அதுக்கு முன்னாடி கிடைச்ச வெயிட்டும் சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 1855 வந்து இங்கிலீஷ் கெமிஸ்ட் பென்சமின் பிராடி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்பன்லேருந்து பியூர் கிராஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இவர் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்தோம்னா, கார்பனோட இன்னொரு ஃபார்ம் தான் கிராஃபைட்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் மட்டும் இல்லை, கிராஃபைட்டும் கார்பனோட இன்னொரு ஃபார்மு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 1995 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஃப்ரான்சிஸ் பண்டி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் தொடர்ந்து அவரோட முயற்சி காரணமாக ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி அதில் உள்ள இவரோட ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து அட் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கிராஃபைட்டை டைமண்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1985 ரோபர்ட் ஸ்டோர்ல், ஹாரி குரோட்டோ அண்டு ரிச்சர்ட் ஸ்மாலி வந்து ஃப்ளூரினை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு கார்பனோட நியூ ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாமல்
இதோட எலமெண்ட்ஸ், இதோட ஆட்டம்ஸ் அப்படி எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும் அப்படின்னா ஷாக்கர் பால் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். பால்னால் கால்பந்து, அந்த கால்பந்து ஷேப்பில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். கிராஃபர் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் கிராஃபின் வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸு கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அதுவும் ஹெக்ஸாகான் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். கிராஃபின் டிஸ்கவரி அனௌன்ஸ் பண்ணவங்க வந்து யாருன்னா கோஸ்டியா நோவாசர்வோ அண்டு ஆண்ட்ரி ஜெய்ம் வந்து 2004 வந்து கிராஃபின்ஸை வந்து டிஸ்கவரி பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க இதை ப்ரூவ் பண்ணாங்கன்னு ஒரு புதிய அலோட்ரோஃபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கிராஃபைட்லேருந்து ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் எடுத்து அதேசிவ் டேப் அப்படிங்கிற அது மூலமாக எடுத்ததுக்கு பேர் தான் கிராஃபீனு. அந்த சிங்கிள் லேயர் ஆஃப் ஆட்டம்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் கிராஃபீனு. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன். இயற்கையாக பொருளை இதில் வந்து என்ன பார்க்கணும்னா, இயற்கையாக பொருளை பேர்ன் பண்ணி தான் சார்கோலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லிவிங் திங்ஸில் இருந்தும் நான் லிவிங் திங்ஸில் இருந்தும் கார்பன் காம்பவுண்ட்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 19th சென்ச்சுரியில் வந்து பெர்சிலியம் கெமிஸ்ட் வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸோட சோர்ஸஸ் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸு அனிமல்ஸு இதில் இருந்தெல்லாம் அப்டேட் ஆகி வந்திருக்கிறதுக்கு பேர் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் லிவிங் மேட்டரில் இருந்து அப்டேட் ஆகியிருக்கு கூடியது தான். இப்போது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நேச்சரில் மில்லியன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எண்ண முடியாத அளவுக்கு நிறையா நேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கார்பன் வந்து கண்டெயின் ஆகி இருக்கும். கார்பனும் கார்பனோட கார்பன் மட்டும் கனெக்ட் ஆகும், அப்படியும் கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் வந்து அதர் எலிமெண்ட்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம், ஹைட்ரஜனு, நைட்ரஜனு, ஆக்சிஜனு, சல்ஃபரு, இந்த மாதிரியான மெனி எலிமெண்ட்ஸ் கூட கார்பன் கனெக்ட் ஆகியிருக்கும். கார்பனோட மற்ற எலிமெண்ட்ஸு எந்த விதத்தில் கனெக்ட் ஆகியிருக்கும் அதை வச்சு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. அதாவது கார்பனோட மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து எந்த விதத்தில் கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு சில இது என்னென்னா ஹைட்ரஜனு, ஆல்கஹாலு, ஆல்கைட்ஸு, கெட்டினோட்ஸ், கார்போசைக்ளிக் ஆசிடு, அமினோ ஆசிட்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க.